அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல், ஈரான், இப்போ அமெரிக்காவும் இணைந்தது இல்லைவா? இணைந்தது அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதிகாரப்பூர்வமான ஒரு சில பத்திரிகைகள் கன்ஃபார்ம் ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதற்கான மூமெண்ட் தான் நிறைய தென்படுகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இரவில் நிறைய மாற்றங்கள். நேற்று ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இறுதி எச்சரிக்கை, ஈரான் கிட்ட சரணடைகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, யார்கிட்ட எங்கே கேட்குறீங்கன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். அந்த மாற்றங்களோடு இந்த வீடியோ பதிவுகளோட தொடக்கங்களாக இருக்கும். ஏன்னா பெரிய சர்ப்ரைஸ்லாம் காத்துட்ருக்கு இந்த வீடியோ பதிவில். அதுக்கப்புறம் ஈரான் அரக்கண ஏவிய ஈரான், கண்கள் சிவந்த நெதன்யாகுன்ற மாதிரிலாம் நிறைய டாப்பிக்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்தளவுக்கான பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம். வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக போகிறோம். நம்ம இன்றைக்கி சர்ப்ரைஸாக எந்த இடம்லாம் சொல்லலை, உள்ளே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நேற்று லைவ் போட்டதுனால ஒரு சிலர் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டாங்க. நேற்று இரவு என்ன நடந்ததுன்றதை சும்மா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிடுறேன். அமெரிக்க இராணுவத்தின் எந்த விதமான தலையீடும் சந்தேகத்துக்கு இடமின்றி சீர்படுத்த முடியாத அளவுக்கு பெரும் சேதத்தை சந்திக்கும். ஈரானையும் அதன் மக்களையும் அதன் வரலாற்று அறிந்தவர்கள் ஒருபொழுதும் இந்த நாட்டுடன் அச்சுறுத்தல் மொழியில் பேச மாட்டார்கள். ஏனென்றால் ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அது இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இனி ஜியோனிஸ் ரீஜியன் ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அவங்க ஈரான் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இனி முடிய போகுதுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கான எச்சரிக்கைகள் கொடுத்தாங்க. அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரம்ப் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, குட் லக் ஆகும்னு சொல்லிட்டேன், பட் இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரன்றாங்க. ஏன் அதை அப்பயே பண்ணல? இட்ஸ் டூ லேட். குட் லக், ஆனால் என் கையில் இல்லை. தாக்கல் நடத்துவீங்களா? நடத்துவேன், நடத்தாமே இருப்பேன், என்னன்னாலும் நடக்கும். அதை நான் முன்கூட்டியே சொல்ல வரல. ஆனால் நிச்சயம் ஈரான்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்றதில் நான் எந்த நேரத்துலையும் தெளிவாக இருக்கேன். அவங்க அன்கண்டிஷனல் சரண்டர்ன்றதில் நாங்களும் தெளிவாக இருக்குன்றாங்க. அப்போ இந்த வார்த்தை மோதல்கள் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை இந்த பக்கம் அந்த பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திடீர்னு ஸ்கை ரொம்ப கிளியர் பண்ணுறாங்க அந்த 3 ஏரியாவில். உங்களுக்கான வரைபடத்தையை நான் காட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஈரானில் இருந்து 3 விமானங்கள் IJ-28, IJ-25, IJ-26 ஓமனில் இறங்கியது. அது இல்லாமல் இஸ்ரேலுடைய ஏர்பேஸ்லையும் பார்த்தோன்னா அமெரிக்கானுடைய மொத்தம் 3 போர் விமானங்கள், ஒன்று ஏர்ஃபோர்ஸ் C-17, இன்னொன்று ஏர்ஃபோர்ஸ் KC-46A, அது மாதிரி 2 தடவை இறங்கியிருக்கு. அப்புறம் ஜெர்மனுடைய ஏர்ஃபோர்ஸ் A-400M. இதை நம்ம 2 எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வெளியேற்றுவதற்காக வந்த விமானங்கள் சொல்லப்படுகிறது. மற்றும் 3 விமானங்களில் மற்ற 2 விமானங்கள் ஆயுதங்கள் இறங்கியிருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வான்தடுப்பு சாதனங்கள் பெண்டிங் இல்லாமல் செயல்பட்டே இருக்கு இல்லையா, அதனால் ஆயுதங்கள் இறங்கியிருக்கலாம். ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரி ஊடகங்கள்லாம் நிறைய அடுத்தடுத்து சொன்ன உடனே 2 தரப்பில் ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துட்டாங்க. அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் இந்த கட்டுக்கதை, இது ரொம்ப ரொம்ப போலியான செய்திகள், இது ஃபேக்கான செய்தி, நாங்கள் அந்த மாதிரி ஓமனுக்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த 3 தனிப்பட்ட விமானங்களில் திடீர்னு ஓமன் அந்த ஸ்கை கிளியர் பண்ணதுக்கான காரணங்கள் ஆனால் இன்ன வரை விளக்கவில்லை. மேபி வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம், பார்க்கலாம். இன்று மாலைக்குள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐநானுடைய ஈரான் நிரந்தர தூதரும் போலிகளும் பொய் புரட்டுகளையும் நம்பிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான போலி செய்திகளை அவங்களால மட்டும்தான் பரப்ப முடியும். ஒரு பொழுதும் ஒரு மாதிரி அக்ரெசிவான பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்ககிட்ட ஈரான் அடிப்பணியாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். பட் அமெரிக்கா உறுதியாக சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவங்க பேச்சுவார்த்தை நடத்த வராங்கன்றாங்க. ஸோ யார் போய் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமாக நம்ம அதர்பல்ட்டி ஆறுமுகம் இது மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு தள்ளிட்டு தான் இருக்கிறான்றது நம்ம கண் கூடவே பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துலேயும் அதான் சொல்லிட்டு இருந்தார். அதனால் இப்போ ஈரானையும் கூட கூட்டு சேர்த்துக்கிட்டார். அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவங்களுடைய ரீஃபில்லிங் ஏர்க்ராஃப்ட் C-7 C-17 அப்புறம் 3 KC-135 அடுத்தடுத்து கொண்டு போயிட்டு மறுபடியும் அங்கே இறக்கியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம நடந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாரிட்டியாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் பேசி முடித்த அடுத்த 5 நிமிடத்தில் தாக்குதல்கள் பெரிய அளவுக்கு ஈரான் மீது நிகழ்த்தியது. ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு இஸ்ரேல் மீது நிகழ்த்தினாங்க. உங்களுக்கு ஒரு சில வரைபடங்களோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். நான் முதல் வரைபடம் இந்த 3 கலராக இருக்கு இல்லையா, அந்த பச்சை கலர் மட்டும் என்னென்னா அதுதான் யுரேனியத்தினுடைய மைன்.
மைன் அப்படின்னா சுரங்கங்கள், அங்கே தான் யுரேனியம் அவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு கலர் அதோட கொஞ்சம் பச்சை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, அது வந்து யுரேனியத்தினுடைய ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு. எத்தனை இருக்குது? ஒரு 2 இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட் ப்ளூ கலராக இருக்குல்ல, அது வந்து யுரேனியத்தினுடைய என்ரிச் பிளான்ட்டு, அது ஒரு 3 இருக்குது. தெஹரான் பக்கத்தில், தெஹரானை சுற்றியும் இருக்குது. அப்புறம் ப்ளூ கலர் ரிசர்ச் ரியாக்டர் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அந்த ரிசர்ச் ரியாக்டர் பக்கத்தில் தான் இஸ்ஃபஹானில் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. மேலே வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும், அங்கே உள்ள பவர் ப்ரொடக்ஷன் எதுவுமே போக முடியாமல் டெம்பரரி ஜென்ரேட்டர் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்றது வந்து கீழே இருக்குது பாருங்கள், இந்த பெர்ஷியாக்கள் பக்கத்தில் இங்கே ஓரம் இருக்குது. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இன்ன வரைக்கும் எந்த நிகழ்வும் இல்லை, அந்த இடம் வந்து சேஃபாக தான் இருக்குது. பட் மேலே இருக்குது பார்த்தியா, அந்த ரிசர்ச் ரியாக்டரும் யுரேனியம் என்ரிச் பிளான்ட்டு அப்புறம் யுரேனியம் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு, இதை 3 தான் தாக்கல் நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம. அப்போ ப்ரொடக்ஷன் பிளான்ட்டு, என்ரிச் பிளான்ட்டு, ரிசர்ச் ரியாக்டர், இதை 3 தான் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதை இது பண்ணுறதா எய்ம் பண்ணுறாங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு வரைபடம் என்னென்னா, அவர் ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் தெஹரான் கிட்ட மட்டும் பாருங்கள் அடுத்தடுத்த தாக்குதல்கள், அது கீழே பாருங்கள் ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க எந்த அளவுக்கான தாக்குதல்கள் இருக்குன்றது. அது ஒரு பகுதியை வந்து 3rd டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த 3rd டிஸ்ட்ரிக்டை எவகேட் பண்ண சொல்லிவிட்டு அந்த இடத்துல தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. இஸ்ரேல் என்ன பிலீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கேருந்து தான் அவர் வந்து வீடியோவாக வெளியிட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய தாக்குதலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில வீடியோ பதிவும் காட்டுறேன். மொத்தம் 4-5 விமான நிலையங்கள் மீதும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ பதிலுக்கு அந்த இது இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து இஸ்ரேல் ஈரான் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதல், அதாவது காமேனி அவர்கள் லைவ் வீடியோ வந்து எப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே டெத் டு அமெரிக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோரஸாக வந்து ஒரு மாதிரி கத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்க பாராளுமன்றத்துக்குள்ளார, அதாவது ஒரு பேசி முடித்ததுக்கப்புறம் அமெரிக்கானுடைய கொடியை வந்து எரிச்சதையும் பார்க்க முடியுது. அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, கடந்த 40 வருஷமாக வந்து தொடர்ந்து அவங்க டெத் டு அமெரிக்கான்ற ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நான் அந்த 15 வருஷமாக தான் அந்த எதிரான நிலைப்பாடு எடுத்துகிட்ருக்கேன், இப்பயும் அதே நிலைப்பாடு தான்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே விடாகண்டன் கொடாகண்டனாக தான் இருக்காங்க, அவங்கவுங்க நிலைப்பாடில், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, அடுத்து இந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு பாருங்கள். திடீர்னு அப்படியே வான்பரப்பே அப்படியே பிளந்து போகிற மாதிரியும் ஒரு வீடியோ பதிவு நான் உங்களுக்கு டெலகிராமில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னாங்கன்னா, கிரம்ஷாகர் 4 மிசைல்ஸ் அப்படின்னாங்க. கிரம்ஷாகர் 4 மிசைல்ஸ் அப்படின்னா அது வந்து லைக் ஓர்சனிக் மிசைல்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஓர்சனிக் மிசைல்ஸ் அப்படின்னா மேலக்கூடிய வேர் ஹெட் வந்து 80 டார்கெட்டுக்கு மேலே அடிக்கும். அதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும். அதனுடைய ஸ்பீடு வந்து மேக் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன, லிக்விட் ஃபியூல், அது வந்து இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஏற்கனவே அவங்களுடைய கமாண்டர் ஒருத்தர், அவர் இப்போ இறந்துட்டார், பட் அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு, எங்கள் கிட்ட கிரம்ஷோகர் இருக்குது, கிரம்ஷோகர் மட்டும் அனுப்பணும் அப்படின்னா இது இஸ்ரேலே முடிஞ்சிடும், ஒரு 4 அனுப்புனாவே போதும், அவங்க கதை முடிஞ்சிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த பக்கம்லாம் வந்து அரக்கனை ஏவிய ஈரான், தடுமாறிய இஸ்ரேல், கிட்டத்தட்ட முடிந்ததுன்ற மாதிரி தான் பெரிய அளவுக்கான பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இஸ்ரேல் மீது ஏவப்பட்டது. ஈரான் வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை நாங்கள் வந்து சஜில் அல்ட்ரா ஹெவி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தான் அனுப்பணும், கிரம்ஷோகர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சஜிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் குறைச்சதெல்லாம் இல்லை, அதுவுமே மேக் 12 ஸ்பீடு, 2000 to 2500 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது. இது ட்ரூ ப்ராமிஸ் 3க்கான 12th வேவ், 12வது வேவுக்கான தாக்குதல் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதை வந்து நாங்கள் இடைமறித்து தாக்கல் நிகழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியங்க. அது போய் ரீச் ஆச்சா ஆகலையான்ற பதிவு இதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக அங்கே பேன் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன பேன் பண்ணியிருக்காங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ யாராவது அங்கே ஆர்வ கோளாறில் மொபைலிருந்து எடுத்து நீங்கள் வீடியோ பதிவாக வெளியிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சிறை தண்டனை உறுதி. ப்ராப்பராக அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வெளியிடணும். உங்களால் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய தவறாக போயிட்டுருக்கு, அதனால் யாருமே வெளியிடக்கூடாதுன்றாங்க. அதையும் மீறி கிடைத்த வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்து முன்னாடி இமேஜா இந்த இமேஜா இல்லை இப்போ கிடைச்சதாண்டு பெரிய டவுட்டாக தான் இருக்குது.
இப்போ கூட இந்தியன் நேவி வந்து அந்த வீடியோ பதிவை எடுத்துன்னு சொன்னாங்க. பட் இந்தியன் நேவி எடுத்தது வந்து 3 நாளைக்கு முன்னாடி அந்த 13ஆம் தேதி நடத்தினாங்கல்ல, 13ஆம் தேதியோ 14ஆம் தேதி எடுத்தது தான். பட் அதுவுமே இப்போ இல்லை. ஆனால் அப்பையும் ஒரு சில மறு வைத்த நபர்கள் அங்கிருந்த பதிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது வந்து இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு சேட்டலைட் இமேஜஸ் வந்தால் தான் தெரியும். ஆனால் வெரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்குன்னு ஈரான் முழுமையாக நம்புகிறாங்க. இஸ்ரேல் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னொரு மடி மேலே போயிட்டு இது வந்து அமெரிக்கா தான் இடைமறித்து தாக்கல் நிகழ்த்தியது, அது உடனே முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க தரப்பு செய்திகள் சொல்கிறாங்க. இது 2 தரப்பு செய்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கான வீடியோ பதிவுகளும் சொல்லியிருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை ஈரான் பயன்படுத்திய 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து ஃபஸ்ட்டு ஹஜ் காசம், அது வந்து 500 கிலோகிராம் வேரடு. அதுக்கப்புறம் கேலிபர் ஷேக்கன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அது 550 கிலோகிராம். அதுக்கப்புறம் வந்து கேதர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க கேடர் ஃபேமிலி, அது 700லேருந்து 1000 கிலோகிராம் உடையது. அப்புறம் வந்து இமாது ஃபேமிலி, இது 4 தான் வந்து மாறி மாறி பயன்படுத்தியிருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து முதல் முறையாக சஜித்ன்றதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஏவுகணைகள் ஏவிய பிறகு அங்கே ஈரானில் என்னாச்சுன்னா, அவங்களுடைய நேஷ்னல் டிவி, அரசாங்க டிவியாக இருக்குது இல்லையா, அது இல்லாமல் மற்ற டிவி, இது எல்லாமே எப்படி அவங்களுக்கு இயங்குது அப்படின்னா, நம்ம எப்படி இப்போ சேட்டலைட் மூலிமா பார்க்குறோம், இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மற்றதெல்லாம் வந்து பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அவங்க ஈரானில் இருக்கக்கூடிய மொத்த டிவியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க. ஒரு டிவியை கூட விடாமல் சேட்டலைட் சிக்னலை ஹேக் பண்ணி இவங்க வெளியிட்டுட்டாங்க. அதாவது அந்த இஜாப் போராட்டம் வந்து நடந்தது இல்லையா, அந்த முடியெல்லாம் வெட்டி நாங்கள் ஏன் தலைக்கு புர்கா அணியணுன்ற மாதிரி போராட்டம் நடந்தது இல்லையா, அதனால் மக்களே கிளர் தெரியுங்கள், உங்கள் நாடு வந்து பெரிய அளவு கொண்டு இல்லாமல் போகிறதுக்கான காரணம் யுரேனியம் தான், அது அணுவாயுதம் சேர்த்துறது தான். ஸோ நீங்கள் கிளர்த்தெழுந்து ஈரானை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு வீடியோவாக வெளியிடுறாங்க. இந்த வீடியோவாக வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நெட்டையும் கட் பண்ணிட்டாங்க அரசாங்கமே. எதுக்காக கட் பண்ணாங்கன்னா, எதிரிகள் நம்மளுடைய நெட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எதிராக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அதனால் பாதுகாப்பின் அடிப்படையில் கட் பண்ணுறேன்னாங்க. ஸோ நேற்று இரவு கட் பண்ணது செய்தி, அதாவது முழுமையாக கட் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இல்லை அதை ஈரானே அரசாங்கப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஒரு பதிவு வெளியோடல பயங்கரமான ஒரு புரட்சி ஏற்படும் நினைச்சாங்கன்னா, புரட்சி ஏற்பட்டது ஈரானுக்கு ஆதரவான புரட்சி தான் அங்கே ஏற்பட்டது. அங்கே ஈரான் முழுவதும் பெரிய அளவுக்கான கொடிகளை சுமந்து ஈரானுக்கு எதிரான கோஷங்களையும் இஸ்ரேலுக்கு எதிரான கோஷங்களையும், உடனடியாக இஸ்ரேலை தாக்கல் நடத்த வேண்டும், உடனடியாக அமெரிக்காவை தாக்கல் நடத்த வேண்டும், இன்னும் ஏன் தாமதம், முடித்து விடுங்கள்ன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப வெறிகொண்ட வேங்கையாக இருக்காங்க. அந்த பதிவுகளும் பார்க்க முடிந்தது. இப்போ தான் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, நேற்று இரவே ஒரு வெப்சைட் மாதிரி, அங்கே மக்களே நீங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அரிய வாய்ப்பு, உங்கள் நாடை வந்து மறுபடியும் மீட்கணும் அப்படின்னா நீங்கள் மொசாத்துடன் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு mozat.gov.in சொல்லிட்டு இந்த VPN நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் பார்க்க முடியாது. உங்கள் மனக்குமுறுகளை வெளியிடுங்கள், இணையுங்கள், உங்கள் நாடு வந்து சுதந்திரம் பெறட்டும்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பதிவை போட்டு அங்கே ஈரான் ஃபுல்லாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு பதிவும் அதனால் காட்ட விரும்புகிறேன். இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க IRGCயோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த IRGCயோட ஹெட் குவார்ட்டர் பக்கத்துலேயே கீழே ஒரு டனல் மாதிரி இருந்திருக்கு. 400 பேர் பக்கம் இருந்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மொசாத் அங்கேருந்து தான் IRGCயோட ஹெட் குவார்ட்டரை வந்து பெரும்பாலும் இவங்க அடித்திருக்கார்கள் அப்படின்னு நம்புகிறாங்க ஈரான் தரப்பில். IRGCயோட முக்கியமான தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதற்கும் அந்த IRGCயோட ஹெட் குவார்ட்டர் பக்கத்திலேயே இப்படி ஒரு டனல் இருந்ததும் மிகப்பெரிய ஈரானுக்கு ஆச்சரியம் அளித்திருக்கிறது. எங்கே கோட்டை விட்டு விட்டோம் என்று தலையில் துண்டு போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், இப்படி ஒரு டனலா, அதுதான் பாருங்களேன். டனல் அப்படின்னா நம்ம காசாவுக்குள்ளே தான் டனல் வந்து பெரிய அளவுக்கு பார்த்துருக்கோம். அது இஸ்ரேலால் நெருங்க முடியாத ஒரு டனலாகவே இன்ன வரைக்குமே இருக்குது. ஆனால் பாருங்கள், இங்கே அது குடியிருப்புகள்னு சேர்த்தி சொல்கிறாங்க, 100 சிட்டிசனும் அங்கே இருந்திருக்காங்கன்றாங்க. ஆனால் இப்போ மண்டியை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஈரான் தரப்பில். எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. நேற்று மட்டுமே ஒரு 30லேருந்து 35 பேர் தொடர்ந்து கைது வேட்டைகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மொசாத் ஏஜென்ட்டுகள் என்று நம்பப்படுகிற அனைத்து நபர்களையும் அவங்கவுங்க வீட்டில் தனிப்பட்ட முறையில் ட்ரோன் இருந்தது, அது இருந்ததெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சில மொசாட் ஏஜென்ட் வந்து துரத்தி பிடிக்கிற வீடியோ பதிவு கூட கிடைத்திருந்தது. சும்மா துரத்துறாங்க, அவரும் ஓடுறாரு அந்த பக்கம் போயிட்டு
சூசைட் பண்ணிக்கலாமான்ட்டு ட்ரை பண்ணுவார், கடைசியில் பார்த்தா அதுக்குள்ளே போய் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான பதிவுகள் இன்று வரை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100க்கு மேற்பட்ட மொசாத் ஏஜென்ட்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து கைது பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. இப்போ தான் வந்து ஐரோப்பா நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 2 விதமான கருத்துக்கள். மேக்ரன் அவர்கள் அவசரமாக ஓடி வந்து இஸ்ரேல் எந்தவித முடிவு எடுக்காதீங்க, தாக்குதலை தொடங்காதீங்க, நான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், நான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், அடுத்த உலகத்தின் மிகப்பெரிய நாட்டாமை நான் அல்லவா, அதனால் நான் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ஜார்ஜியா மெலோனி அவர்களும் வந்து புடின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ தான் பெரிய விஷயம் என்னென்னா சென்காம்னுடைய கமாண்டர் மைக்கேல் குரில்லா அவர்களோட தலைமையில் மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு தயாராகிட்டாங்கன்ற மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து வருது. குறிப்பாக குரில்லா அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமே அவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான முன்கூட்டியே திட்டம் இது. வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலும் சரி, இன்னும் ஒரு 10 பத்திரிகைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமாக ட்ரம்ப் வந்து ப்ரைவேட்டாக அப்ரூவல் கொடுத்துட்டாரு, ஆனால் இன்னும் ஒரு சில காரணங்களுக்காக டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து செய்திகள் வருது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சமிக்கைகள்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரம்ப் ஒப்புதல் கொடுத்துருப்பாரு. அவரோட வார்த்தையிலே அங்கே நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. குட் லக்குன்ற ஒரு வார்த்தையும் சரி, நான் இப்பயே எப்போ தாக்கல் நடத்தணும் டைமோடு உங்களுக்கு சொல்லணுமான்னு பத்திரிகைகள்கிட்ட சொன்னதும் சரி, அதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடத்த போகிறாங்க. அங்கே ஆயுத குவியல்கள் பெரிய அளவுக்கு குவிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த போர் விமானங்களும் அடுத்தடுத்த ரீஃபில்லிங் போர் விமானம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா அது வந்து முன்கூட்டியே ஈரானுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்கனால திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் தான் அடிப்பாங்க. இந்த செகண்டிலிருந்து, இந்த வீடியோ வர செகண்டிலிருந்து எந்த மணி நேரத்துலையும் எந்த நாட்களும் இந்த வாரத்துக்குள்ளே மேபி இன்று இரவு இல்லை இப்போது ரிலீஸ் ஆகும்போது நடக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அவங்க ஈரான் தரப்புலேயும் வந்து தயாராக இருக்காங்க. நிச்சயம் நாங்கள் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை வச்சு செய்ய போகிறோன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் அமெரிக்கா முதல் முறையாக ஒரு டஃப்பான எதிரியை பார்க்க போகிறாங்க. அப்படின்னா அமெரிக்காவுக்கு சொல்கிறேன் நான், நம்மளுக்கு இல்லை, அதுக்காக நீ வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க. அமெரிக்காவுக்கு முதல் முறையாக ஒரு டஃப்பான எதிரியை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இதுதான் அமெரிக்காவுக்கு லைஃப் டைம். சப்போஸ் தொட்டுட்டாங்கன்னா அது கடைசியில் எப்படின்னா ஈகோ பிரச்சனையில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ ரஷ்யா எப்படி உக்ரைனுக்குள்ளே தொட்டு அது கடைசியில் ஈகோ பிரச்சனையாக மாறி அவங்களும் வெளியேற முடியாமல் இவங்களும் கொடுக்க முடியாமல் தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அதே மாதிரியான நிகழ்வுகள் மாறும். ஆனால் தரைப்படையாக மாறுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ தான் யுஎஸ்னுடைய செனட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு விளக்கங்கள் கொடுங்க, நெதன்யாகு யார், அவர் தான் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக, நம்ம நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை தலைவராக, அவர் எப்படி நம்ம நாட்டோட முடிவு எடுக்கலாம்? அவர் ஒரு டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, இன்னும் ஏன் அமெரிக்கா வரல, உங்கள் நாட்டை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க, உடனடியாக அமெரிக்கா தலையிடுது. எனக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நாங்கள் ஓட்டு போட்டது நெதன்யாவுக்கும் உங்களுக்கான செனட்டருக்கெல்லாம் கோவம். அதனால் செனட்டருங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, துளசி ஜெபார்ட் அவங்க தான் செக்யூரிட்டிக்கான தலைவர். அவங்க வந்து நார்மலாகவே இந்த மாதிரி ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னா செனட்டர்கிட்ட முறையாக விளக்கங்கள்லாம் கொடுக்கணும். நிறைய கேள்விகள் மாறி மாறி கேட்டு தள்ளுவாங்க. ஏன்னா நம்ம மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. அதிபரியம் தாண்டி அங்கே செனட்டருக்குன்னு ஒரு சில பவர்லாம் இருக்குது. அந்த 20 செனட்டர்கள் எடுக்கப்படுகிற முடிவு தான். ஆனால் அதையும் மீறி அவசரப்பட்டு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக துளசி ஜெபார்ட் வாங்க வாங்க கிளம்பி வாங்கன்னு கூப்பிட அவங்க போகவே இல்லை. ஏன்னா போனாதான விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே துளசி ஜெபார்ட் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபருக்கான ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரவர்சியாக நிறைய இருக்குது. ஏற்கனவே இவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான், அணு ஆயுதங்கள்லாம் இல்லைன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தை சொல்லி தான் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்டது, ஐயா இது மாதிரி அவங்க வந்து உங்கள் அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னா அவங்க வார்த்தையில ஐ டோன்ட் கேர், அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நான் தாக்கல் நடத்துகிறேன்றாங்க. அதனால் இந்த 2 கான்ட்ராவர்சியும் பெருசாக வரும்போது அங்கே பெருசாக வரும் செனட்டரில். சரி, ஒருவேளை தாக்கல் நடத்திட்டு அதுக்கப்புறம் போனாங்கன்னா வேறு வழி இல்லை, அதுக்கப்புறம் அமெரிக்கா விட்டு கொடுக்க முடியாது, தாக்குதல் நிறுத்தவும் முடியாது, அதுக்கப்புறம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வெயிட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இந்த இன்சிடென்ட் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஏன் துளசி ஜெபார்ட் செனட்டருடைய மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி. இங்கே சிம்பிளாக சொன்னால் எதிர்கட்சிகள்லாம் கூட்டத்தை கூட்டுங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி செனட்டரை வந்து உடனடியாக வந்து விளக்கங்கள் கொடுன்றதுக்கு இல்லை. ஆனால் அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கிறது.
அமெரிக்காவுடைய அடுத்தடுத்த 3 போர்க்கப்பல்கள் கூட பிரிட்டிஷனுடைய டெஸ்ட்ராயரும் சேர்ந்து இணைந்து ஈரான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இன்னும் 2 நாளில் வரப்போகுதுன்றாங்க. மறுபடியும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, அதிகாலை வேளையிலே அங்கே ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான உத்தேச பணிகளையும் பெரிய அளவுக்கான ஆயத்த பணிகளையும் கொஞ்சம் அங்கங்கே விளக்க வைத்து தாக்குதலை தொடங்க போகிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்வீடன், ஐரோப்பா நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரேசா பெலாவி ஈரானுடைய முன்னாள் மன்னரோட சன்னு இருக்கிறார் இல்லையா, அவரை கூப்பிட்டு பாராளுமன்றத்தெல்லாம் பேச வைக்கிறாங்க. இப்போ ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் என்ன ஃபுல்லாக நம்புகிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஈரான் ஆட்சியாளர்கள் வீழ்த்தப்பட்டு ரேசா பலாவி அவர்களை உட்கார வைப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். வடகொரியா தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் செய்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஸ்பான்சர், கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் மாதிரி தான் இஸ்ரேல் வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க. மனித உயிர்களுக்கு அப்பாற்பட்டு இந்த தாக்குதலை நிகழ்த்துவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், ஈரானுக்கான முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன்ட்டாங்க. சீனா ஒருபடி மேலே போயிட்டு இதுக்கப்புறம் நான் உட்காந்து சீட்டில் உட்காந்துலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், சம்பவத்தில் இறங்க போகிறோம், ரொம்ப ஒரு தவறான டிசிஷனில் இறங்கிட்டு இருக்காங்க, அந்த டிசிஷனுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும், உடனடியாக ஈரான் மீது தாக்கல் நடத்தக்கூடிய திட்டத்தை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அப்படின்னு வாங்கி அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. ரஷ்யா இனி இந்த தாக்குதலை நிகழ்த்தினீர்கள் என்றால் எங்களுடைய பக்கபலமாக ஈரானுக்கான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று எதிர்ப்புகள் தெரிவித்திருக்கிறது. ஈரானுக்கான ஆதரவு கரங்கள் ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறது என்பதும் இதன் மூலிமா நம்ம தெரிந்துக்க முடியுது. நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நிச்சயம் நேற்று ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு. அந்த ஸ்பீச்சில் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் என்ன அப்படின்னா, தெஹ்ரான் முழுவதும் எங்களுடைய முழு ஸ்ட்ரைக் எங்களோட கட்டுப்பாட்டில் இருந்தது, அவங்களோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கோம், இனியும் தாக்கல் நடத்துவோம், அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே போல் தான் எங்கள் காசாவிலையும் ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்டேஜஸை கண்டிப்பாக நான் மீட்பேன், நான் கடவுள் நமக்கு துணை இருக்கிறார், நிறைய வலிகளையும் வேதனைகளையும் ஏற்கனவே நம்ம அனுபவித்திருக்கோம், அந்த வலியும் வேதனைகளுக்கான விடுதலை இனி கிடைக்கும், அதுக்கான முழு விடுதலை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம், த ஆப்ரேஷன் ரைசிங் லயன் வில் பி ரோர் அப்படின்ற மாதிரிலாம் யார் நெதன்யாகு அவர்கள் பக்கம் வந்து சொல்லியிருக்கிறார். இது மொத்த செய்திகள். இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் உங்களுக்கு ஒரு சில பதிவு காட்ட விரும்புகிறேன். இது வந்து சீனாவில் 2 மாகாணங்கள், ஒன்று வந்து குவாண்டாங் மாகாணத்தில், இன்னொரு மாகாணத்தில் மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு, ஆலாங்கட்டி மழைன்னா இவ்வளோ பெருசெல்லாம் பொழிஞ்சிருக்கு, நிறைய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அந்த பதிவு பார்த்துட்ருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நியூஸை சொல்கிறேன். என்ன நியூஸ் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஆசிப் முனீர் அவர்களை வந்து அழைத்திருந்தாங்க. ஆசிப் முனீரோட அழைப்பு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நம்ம தீவிரவாதத்தை சுமந்து சென்று தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு நாடுக்கு கூப்பிட்டு அவங்க வெகுமதி அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தீவிரவாதத்தை வளர்த்துறாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் G7 நாட்டில் இந்தியா வந்து நம்ம என்ன தான் தீவிரவாதாலும் ஒரு சில நாடுகள் வளர்த்திட்டு இருக்காங்க, நேரடியான ஒரு குற்றச்சாட்டும். ட்ரம்ப் அவர்கள்கிட்ட அரை மணி நேரம் பேசப்பட்டதில் இந்தியாவுடைய எதிர்ப்பு நிலைகளையும் 3ஆம் நாடு மத்தியஸ்தம் செய்ய நாங்கள் விரும்பவில்லை என்றும் சொல்லிட்டாங்க. அதுதான் ட்ரம்ப் அவர்கள் பேட்டியில் என்ன சொன்னார்னா, நான் இந்தியாவை வந்து அழைத்தேன், இந்த விருந்துக்கு வந்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் தான் அழைச்சேன், ஆனால் இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து சொன்னாங்க. பட் நைஸ் காய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸ்மார்ட் காய்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து நிஜமாவே டெமோக்ரஸி கிடையாது, நாட் ஏ டெமோக்ரஸி கண்ட்ரி, பட் நான் ரியல் பாஸ் யாருன்னா ஆசிப் முனீர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஒரு குண்டு, நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கிறது. பாகிஸ்தான்கிட்ட இதுக்கப்புறம், அதாவது ரக் இஸ்லாமிக் கண்ட்ரி கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பாகிஸ்தான்கிட்டையும் இன்னும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஒரு வார்த்தையாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உடனடியாக இஸ்ரேலினுடைய டாப் மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இனி ஈரானை முடிந்து அடுத்து பாகிஸ்தான் டிஸ்மேண்டில் பண்ணணும், அணு ஆயுதத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆசிப் முனீர் இல்லை, அவங்களுடைய கவாஜா என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் அணு ஆயுதம் கொடுப்போன்ற மாதிரிலாம் ஈரான் கிட்ட சொன்ன உடனே, அது இல்லாமல் இந்த மாதிரி தீவிரவாதத்தை சுமந்து செல்கிற நாடுகள் அணு ஆயுதம் வைத்திருக்க கூடாதுன்னு அவங்கள உட்கார வச்சு, ஆசிப் முனீரை உட்கார வச்சு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அப்போ தான் ஆசிப் முனீர் அவர்கள் சொல்கிறாரு, நோபல் பரிசுக்கு தகுதியான நபர் இந்த உலகத்தில் உண்டெனில் அது ட்ரம்ப் தான் மாதிரிலாம் சொல்லியிருக்கிறார். ஐயா முடியல ஐயா, அவங்க டைலாக் நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு இப்போ ட்ரம்ப் வந்து தயாராகிட்டார்.
அவ்வளோதான். உலகத்தில் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா யுத்தத்தையும் நிறுத்திட்டார் நம்ம கண்டென்ட் கந்தசாமி. இப்போ அது மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசிப் முனீர் அவர்களை அழைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு பேக்ட்ராப். அதாவது நம்ம இனி அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எழுதி வைக்கப்பட்ட விதி. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் முடித்த உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காகவாது இனி பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்றதில் தெளிவாக இருப்பாங்க. அதுக்கான நெருக்கடிகள் அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். அது நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் வந்து பெரிய ப்ரெஷர் கொடுக்கும். அதுக்கான வேலைகளையும் ஆயத்த பணிகளையும் அடுத்து துவங்கிவிடும். இது அடுத்த வருடங்களுக்கான நிகழ்வுகள், அடுத்த வருடத்துக்கான ஆப்ரேஷன் சொல்ல முடியும். ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் முடிக்கும் போது 2 விஷயம். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் குறிப்பிட்ட பகுதியை உடனடியாக வெளியேறுங்க, நாங்களும் அடிக்க போகிறோன்னு இப்போ காலையில் இந்த வீடியோ வரும்போது, நான் அந்த வீடியோ எடுக்கும்போது 19 ஜூன் அதிகாலைன்னு சொல்ல முடியாது, 8:30 AM எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரீச் ஆகிறது ஒரு 9:30 ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். அப்போ பதிவு. இன்னொரு கூடுதல் தகவல், ஹவுதியினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து இறந்து போனதாக சொன்னேன், இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கள. ஆனால் அவர் இறக்கலையா, படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. இஸ்ரேல் மீடியா வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ அன்று உயிரிழந்ததாக இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எமினிய ஒதுக்கல் இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணலை. அதுக்கான கேள்விக்கான பதில் என்னென்னா, படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.